Hi everyone, welcome back to our economy part 4. நம்ம போன வீடியோ வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம் மணி மார்க்கெட் அண்டு எவ்ரி திங். ஸோ இந்த வீடியோவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. பிகாஸ் இந்த வீடியோவில் ரொம்ப எக்கச்சக்கமாக கேட்கப்பட்ட ஆர்பிஐ ரிலேட்டடாக கேட்கப்பட்ட நிறைய கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மெயினாக பேங்கிங் அண்டு ஆர்பிஐயோட ரோல் என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது எல்லாமே பற்றி இதில் ரொம்ப டீட்டெயிலாகவே வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? Okay, so without any delay we'll go to the question. First question, in India which one of the following is responsible for maintaining price stability by controlling inflation? ஓகேங்களா? ஸோ இது வெரி ஈஸி கொஷின். 2022 கேட்ட கொஷின். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அண்டு ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறது த்ரூ கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு இதோட ப்ரைம் ரோல் யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இது ரிசர்வ் பேங்க் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து பேசிக்ஸில் வந்து படிச்சிருப்போம். தெர் ஆர் டூ திங்ஸ். ஒன் இஸ் டன் தட் இஸ் மானிட்டரி பாலிசி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி. மானிட்டரி பாலிசி விச் வில் பி கண்ட்ரோல்டு பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அனதர் ஒன் இஸ் ஃபிஸ்கல் பாலிசி விச் இஸ் மேனேஜ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? பட் இங்கே கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை. ஓகே, இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து உள்ளே கொண்டு வரல. பட் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் இஸ் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ. ஓகேங்களா? பட் இது அதே மாதிரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி பை கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் கேட்டிருக்காங்க. இது கூடவே மற்ற நிறையா ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்க, லைக் மானிட்டரி பாலிசியோட இது என்னது, சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன, எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி வந்து மணி சப்ளை வந்துட்டு மார்க்கெட்டில் இந்த எக்கனாமியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் அவங்களோட ரோல் தான். ஸோ இந்த ஆங்கிளில் ஃபுல்லாக படிச்சுக்கணும். ஸோ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், ஆர்பிஐ வந்து படிக்கிறீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் எல்லாமே படிச்சிருங்க. ஆர்பிஐனா என்ன, அது எந்த ஆக்ட் கீழே கொண்டு வந்தாங்க, ஆர்பிஐ ஆக்ட் 1949 என்ன, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 என்னது, ஓகேங்களா? இப்போ ரைட் நவ் சேர்மன் யார், அப்புறம் அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதை பற்றி கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருக்காங்களா இல்லையா, ஆர்பிஐ ஆக்ட் செக்ஷன் 7 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுபடி என்ன, எப்படி வந்துட்டு ஆர்பிஐ கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, ஆர்பிஐ கவர்னரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அப்புறம் மானிட்டரி பாலிசி கமிட்டி எம்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன, வாட் ஆர் அதர் டூல்ஸ் யூஸ்டு பை த ஆர்பிஐ, ஓகேங்களா, டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன், லைக் உள்ளுக்குள்ளே சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன, ஓகேங்களா? இது எல்லாமே டாப் டு பாட்டம் வந்து எல்லாமே நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். அது போக எவ்ரி இயர், ஓகேங்களா, நீங்கள் கரண்ட் அஃபேரில் படித்தாலும் சரி, இல்லை ஆர்பிஐ வெப்சைட்லேயே போய் படித்தாலும் சரி, ஏதாவது ஒரு பாலிசி மாதிரியோ இல்லை ஸ்கீம்ஸ் மாதிரியோ ஆர்பிஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து அதை பற்றி டைரெக்டாக போய் படிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க டைரெக்டாக கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ரீசெண்டாக ஏதாவது ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், எப்படி வந்து கரண்ட் அஃபேர் வந்து லிங்க் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்றத. ஸோ இந்த ஆங்கிளில் ஒரு ஐடியா வச்சு படிச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். In India, the central bank's function as the lender of last resort usually refers to which of the following? ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆர்பிஐ வந்து லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன காரணத்துக்காக அதை சொல்கிறாங்கன்றது தான் கொஸ்டின். இது வந்து 2021 கேட்ட கொஸ்டின். லெண்டிங் டு ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி பாடிஸ் when they fail to borrow from other sources. நோ, ஆக்சுவலி இதனால் வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட்னு வந்து அவங்க சொல்கிறது கிடையாது. செகண்ட், ப்ரொவைடிங் லிக்விடிட்டி டு த பேங்க்ஸ் having a temporary crisis. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. whenever banks are facing any near collapse situation or they are running out of the funds, ஓகேங்களா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து வரும்போது ஆர்பிஐ வில் கம் அண்ட் ரெஸ்கியூ த பேங்க். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செகண்ட் ஆப்ஷன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ செகண்ட். தேர்டு பார்ப்போம். லெண்டிங் டு கவர்மெண்ட்ஸ் டு ஃபினான்ஸ் பட்ஜெட்ரி டெஃபிசிட். இது வந்து உங்களுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். நம்ம வந்து எந்த ஆக்ஷன்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்றத வந்துட்டு பேசிக்ஸ் பார்க்கும்போது பார்ட் 2 இல்லைனா பார்ட் 1 வந்து நம்ம பார்த்தோம். சரிங்களா? இன்னும் ஞாபகம் இருக்குது. அதில் எந்த விஷயம் வந்து பண்ண மாட்டாங்க பட்ஜெட் டெஃபிசிட்டாக இருந்தால் அப்படின்றப்போ இந்த பாயிண்ட் தான் பார்த்தோம். கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக பிரிண்ட் அடிக்க மாட்டாங்க. தென் they won't get money from the RBI whenever government is facing any budgetary deficit because that will fuels the இன்ஃப்ளேஷன். அதனால் சரிங்களா? ஸோ லெண்டிங் டு கவர்மெண்ட் டு ஃபினான்ஸ் பட்ஜெட் வந்துட்டு பட்ஜெட்ரி டெஃபிசிட் வந்துட்டு கிடையாது. ஸோ த ரைட் ஆன்சர் ஒன்லி 2 இஸ் த என்ன சொல்கிறது
அதுதான் ரைட் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, ரைட் டெஃபினிஷன் ஃபார் த லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரெசார்ட். ஸோ ஆப்ஷன் பி 2 only is the right answer. Okay, we'll go to the next question. Which of the following are the sources of income for the Reserve Bank of India? Okay, buying and selling government bonds, absolutely that's true. Buying and selling foreign currency, yes, அதுலேயும் வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து பார்ப்பாங்க. பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை, தேர்டு வராது. லெண்டிங் டு ப்ரைவேட் கம்பெனிஸ், தே ஓன்ட் டைரக்ட்லி லெண்ட் டு த ப்ரைவேட் கம்பெனிஸ், ரேதர் அதர் கமர்ஷியல் பேங்க்ஸ் அவங்க தான் பண்ணுவாங்க. ஃபிஃப்த்து, பிரிண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் கரன்சி நோட்ஸ், அதை தான் வந்து சிக்னரேஜ் அப்படின்னு வந்து ஒரு டெக்னிக்கல் டேம் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிக்னரேஜ் இஸ் த பார்ட் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் த ஆர்பிஐ. ஸோ 1 வரும், 2 வரும், 5 வரும். 1 to 5 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா, again next question. The Reserve Bank of India regulates the commercial banks in matters of liquidity of assets, branch expansions, merger of banks, winding up of banks. இது 2013 கேட்ட கொஸ்டின். சரிங்களா, என்ன கேட்குறாங்க, என்னென்ன வித் ரெஸ்பெக்ட் டு கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆக்டிவிட்டீஸில் எதெல்லாம் வந்து ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. லிக்விடிட்டி ஆஃப் அசட், இஃப் எனி தே ஆர் ஃபேஸிங் எனி ப்ராப்ளம் தே கேன் லிக்விடேட் த அசட், எஸ். இல்லை இது பண்ணாங்க அப்படின்னாலும் ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பண்ணுவாங்க. பிரான்ச் எக்ஸ்பான்ஷன், அதையும் ரெகுலேட் பண்ணுவாங்க. மெர்ஜர் ஆஃப் பேங்க், அதையும் ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. வைண்டிங் அப் ஆஃப் பேங்க்ஸ், அதுவும் ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின். இதில் வந்து நத்திங் மச் டு டிஸ்கஸ். வி நோ தட் the option is option D, 1 2 3 4 all the above. ஓகேங்களா, all the things will be regulated by the RBI. Okay, we'll go to the next question. Again, in the context of the Indian economy, which of the following is or the purpose of statutory reserve requirements? Fine. To enable the central bank to control the amount of advances the banks can create. இப்போ நமக்கு தெரியும் ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற மெயின் ரீசனே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சப்ளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா, இஃப் த ரிசர்வ் ரேஷியோ வந்துட்டு கம்மி பண்ணாங்க அப்படின்னா மணி சப்ளை வந்து அதிகமாகும். ரிவர்ஸ் ஆல்சோ ட்ரூ. இப்போ அந்த ரேஷியோ வந்துட்டு அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னா பேங்க் வில் கீப் certain amount of the money with themselves, so that will obstruct the flow of money into the economy. So money supply வந்து drastically reduce பண்ணுவாங்க. For example, if take the inflation is very high, then definitely bank will come up with increasing the rate. ஓகேங்களா, பீட் ரெப்போ ரேட், SLR, CRR எல்லாத்தோட ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்க் வில் கீப் தேர் மணி பை இட் செல்ஃப். ஓகேங்களா, இதுவே பேங்க் ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் எக்ஸ்பான்ஷனரி பாலிசிஸ். ஓகேங்களா, பேங்க் வில் கிவ் மோர் கிரெடிட், ஸோ இட் வில் இன்க்ரீஸ் த மணி சப்ளை. ஸோ அதுதான் அது ப்ரைமரி டூல். ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரெக்யர்மெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, இது ஒன் ஆஃப் த டூல், மானிட்டரி டூல்ஸ் யூஸ்டு பை த ஆர்பிஐ. ஃபஸ்ட்டு பாருங்கள், டு எனேபிள் த சென்ட்ரல் பேங்க்ஸ் டு கண்ட்ரோல் த அமௌண்ட் ஆஃப் அட்வான்சஸ் த பேங்க்ஸ் கேன் கிரியேட். எஸ், தட்ஸ் ட்ரூ. செகண்டு, டு மேக் த பீப்புள்ஸ் டெபாசிட் வித் பேங்க்ஸ் சேஃப் அண்ட் லிக்விட். நோ, தெர் இஸ் நத்திங் வாட் டு சே, தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தே ஆர் நாட் டூயிங். இதுக்கும் ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. தேர்ட் பாருங்கள், டு ப்ரிவெண்ட் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃப்ரம் மேக்கிங் எக்ஸசிவ் ப்ராஃபிட். சரி, இதுக்கு என்னங்க சம்மந்தம்? இப்போ அவங்க ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் கவர்மெண்ட். ஓகேங்களா, அவங்க ப்ராஃபிட்டில் வந்து டைரெக்டாக ஹர்ட் ஆகிற மாதிரி எதுக்கு கவர்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க? ஓகேங்களா, இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஃபோர்த்து, டு ஃபோர்ஸ் த பேங்க் டு ஹேவ் சஃபிஷியன்ட் வால்ட் கேஷ் டு மீட் த டே டு டே ரெக்யர்மெண்ட்ஸ். அவங்கக்கிட்ட எனஃப் அமௌண்ட் இருக்கும். ஸோ இதுக்கும் ஸ்டாட்யூட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது, ரிசர்வ் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. 1 only இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, மீதி 3மே வந்துட்டு ஒரு ரேண்டமாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியும் வந்து சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அவங்க எப்படி கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்றது ஆப்ஷன்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்மளோட இதில் வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளாக அண்டு ஃபெம்மாக இருக்கணும். ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following is not the most likely measures the government or RBI takes to stop the slide of the Indian rupee? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 கான்செப்ட்ஸ் வந்து சேர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு
இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட ரோல் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. எப்போ அப்படின்னா டு ஸ்டாப் த ஸ்லைட் ஆஃப் த இந்தியன் ருப்பி அப்படின்றத நம்ம என்ன இந்தியன் ருப்பி டிப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன்லாம் எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு அடுத்த செஷன்லைக்கு இது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் டு ஸ்டாப் த ஸ்லைட் ஆஃப் த இந்தியன் ருப்பினா அது சிம்பிளாக டிப்ரிசியேஷன் ஆகும்போது ஆர்பிஐ எந்த மெஷர்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்றதான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது நாட் த மோஸ்ட் லைக்லி மெஷர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ நாட்டை தூக்கிடுவோம் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். மோஸ்ட் லைக்லி மெஷர்ஸ் டு ஸ்டாப் த ஸ்லைட் ஆஃப் த இந்தியன் ருப்பி. இப்போ டிப்ரிசியேட் ஆகும்போது ஆர்பிஐ என்ன மெஷர்ஸ் எடுப்பாங்க, அவ்வளோதான். கர்பிங் இம்போர்ட்ஸ் ஆஃப் நான் எசென்ஷியல் கூட்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் எக்ஸ்போர்ட்ஸ். ஈவன் இப்போ ஜான்வரி பிப்ரவரி மந்த் இந்த ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ருப்பி டிப்ரிசியேட்டட் லைக் எனி திங் பிகாஸ் ஆஃப் தட் எக்ஸ்டர்னல் வாலட்டிலிட்டி. ஓகேங்களா? அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இந்தியன் ருப்பி ஸ்லைட் டவுன் அண்ட் பிளஞ்ச்ட் அப் டில் அரவுண்டு $1 = 92-93 ருபீஸ் வரையும் கூட போச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்லைடிங் வந்து ஆனப்போ நம்ம என்ன பண்ணோம், நான் எசென்ஷியல் கூட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணோம். ஓகேங்களா? அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அதை பண்ணுவோம். ஸோ கர்பிங் இம்போர்ட்ஸ் ஆஃப் நான் எசென்ஷியல் கூட்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம இதை வந்து பண்ணோம், எக்ஸ்போர்ட் வந்து ப்ரொமோட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அது கண்டிப்பாக வரும். சரி, என்கரேஜிங் இந்தியன் பாரோவர்ஸ் டு இஸ்யூ ருப்பி டினாமினேட்டட் மசாலா பாண்ட்ஸ். எதுக்காக அப்படின்னா டாலரோட வாலட்டிலிட்டியை கர்ப் பண்ணுறதுக்காக, குறைக்கிறதுக்காக. பெட்டர் டு இஸ்யூ த பாண்ட் இந்த மசாலா பாண்ட்னே சொல்லிடலாம். நீங்கள் தனியாக டைம் கிடைக்கும்போது மசாலா பாண்ட்னா என்ன, அது எந்த டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எதுக்காக ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. தேர்டு, ஈஸிங் கண்டிஷன் ரிலேட்டட் டு எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங். திஸ் ஆல்சோ ட்ரூ பிகாஸ் பீப்புள் கேன் பி டைரெக்டாக போய் அவங்க வந்து வெளியிருந்து பாரோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே டிபெண்ட் பண்ணியிருக்காமல் திஸ் வில் ரெடியூஸ் த வாலட்டிலிட்டி. பட் ஃபோர்த் பாருங்கள், ஃபாலோவிங் இன் எ எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி. சி, ஆல்ரெடி ருப்பி அதோட டாலருக்கு நிகரான வேல்யூ வந்துட்டு லூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு 92-93 ருபீஸ் பக்கமாக போயிடுச்சு. $1 = 92, விச் மீன்ஸ் கரன்சி இஸ் லூசிங் இட்ஸ் வேல்யூ. ஓகேவா? அப்படின்றப்போ ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் வில் கோ அப். அப்படின்றப்போ எப்படி வந்துட்டு எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி வந்து அடாப்ட் பண்ணுவாங்க? ஓகேங்களா? ஸோ அது பண்ண மாட்டாங்க. அதை இப்போ கொஸ்டின் பாருங்கள், அவங்க என்ன கேட்டாங்க, நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. நாட் த மோஸ்ட் லைக்லி மெஷர்ஸ் அப்படின்னா மற்ற மூணும் பண்ணுவாங்க எக்ஸப்ட் ஆப்ஷன் டி, ஃபாலோவிங் அண்ட் எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி. ஓகேங்களா? ஆல்ரெடி ருப்பி வந்து லூசிங் இட்ஸ் வேல்யூ, விச் மீன்ஸ் அதோட பர்ச்சேசிங் பவரை வந்து லூஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்போ மறுபடியும் எக்ஸ்பான்ஸ் பண்ணும்போது, ஓகேங்களா, இப்போ எக்ஸ்பான்ஷனரி பாலிசி வந்துட்டு ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் ஃபர்தர் ஃபியூவல்ஸ் த இன்ஃப்ளேஷன். ஸோ அதனால் அதை வந்து பண்ண மாட்டாங்க. ரெண்டுமே என்ன சொல்கிறது, இட் வில் கிவ் பேட் இம்பேக்ட் டு த எக்கனாமி அப்படின்றதுனால ஸோ ஆப்ஷன் டி வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபாலோவிங் அண்ட் எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி இஸ் த ராங் ஆன்சர் வைல் த இந்தியன் ருப்பி இஸ் கெட்டிங் ஸ்லைடிங். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வெரி சிம்பிள் கொஸ்டின். உங்களுக்கு இந்த பேங்கிங்கோட பேசிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சது அப்படின்னாலே இந்த கொஸ்டின் போடலாம். இது 2025 கேட்ட கொஸ்டின். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் எக்கானமி, collateral borrowing and lending obligation are the instruments of. Very simple, அவ்வளோதான். collateral borrowingனா என்ன, and lending obligations are the instruments of money market. சரிங்களா? இந்த பேங்கிங் வந்துட்டு இந்த ரெண்டுமே வந்து பண்ணுவோம். collateral borrowing ஆகட்டும், collateralனால் ஒரு செக்யூரிட்டி இது மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து borrow பண்ணுவோம். ஓகேங்களா? எனக்கு இதை வச்சுட்டு இதை வந்து borrow பண்ணுற மாதிரி. தென் lending obligation. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இது ரிலேட்டடாக வேறு ஏதோ டேர்ம்ஸ் இருக்கா? ஓகேங்களா? collateral borrowing அப்படின்னா என்ன? ஓகேங்களா? தென் லெண்டிங் ஆப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்ன டெக்னிக்கல் டேம், ஆர்பிஐ அதுக்கான என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. தென் இதே மாதிரியான ஃபர்தராக வேறு ஏதாவது டேம் இருக்கா? லைக் பாண்ட் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி, மணி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது டேர்ம்ஸ் இருக்கா அப்படின்றத நியூஸ் பேப்பரில் வந்தாலும் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை வேறு ஏதாவது மென்ஷன் எங்கேயாவது பண்ணியிருந்தா கூட அதையும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிறது உங்கள் ஒர்க். சரிங்களா? ஓகே. Then other one more important question, very simple question, very basic question, 2019 கேட்ட question. Which of the following is not included in the assets of a commercial bank? So usually banks will keep a balance sheet. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு ரெண்டு சிம்பிளாக சொல்கிறேன்னா ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கும், ரெண்டு திங்ஸ் இருக்குது. ஒன்று அசட்ஸ், இன்னொன்று லைபிலிட்டி. ஓகேங்களா? அசட்ஸ் அப்படின்னா
அவங்களுக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடியது. ஓகே, ஒரு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மாதிரி. லைக் இப்போ லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் எப்படியா இருந்தாலும் திருப்பி தான் வரப்போகுது. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பே பேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ஸ், மணி அட் கால் அண்ட் ஷார்ட், ஓகேங்களா, அட்வான்ஸஸ், கிராண்ட்ஸ் விடுங்க, லோன்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட் வில் கம் அண்டர் த அசட். ஓகேங்களா? வேற லைபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ பீப்புள் வில் பி டெபாசிட்டிங் தேர் மணி இன் த பேங்க். இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஓன்டு பை த பேங்க்ஸ். நம்ம டெபாசிட் தான் பண்ணியிருக்கோம், எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படின்றப்ப இது என்னதுன்னா இட்ஸ் லைபிலிட்டி டு த பேங்க்ஸ். ஸோ ஒன் ஆர் த அதர் டே பேங்க்ஸ் வில் ஹாவ் டு ரீபே திஸ் அமௌண்ட் ஆர் கிவ் இட் பேக் டு த பீப்புள். ஓகேங்களா? யார் டெபாசிட் பண்ணாங்களோ அவங்க கொடுத்து தான் ஆகும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லைபிலிட்டி ஆஃப் த பேங்க்ஸ். இட்ஸ் நாட் த அட்வான்சஸ், இட்ஸ் மீன்ஸ் இட்ஸ் நாட் த அசட். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது பேசிக் கான்செப்ட், உங்களுக்கு தெரியும், பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. நாட் இன்க்ளூடட் இந்த அசட்டுன்னு கேட்குறாங்க. மீது எல்லாமே அசட்டு எக்ஸப்ட் டெபாசிட், பிகாஸ் டெபாசிட் இஸ் எ லைபிலிட்டி ஃபார் த பேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜஸ் அண்ட் சர்வீசஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ் பட் நாட் எனி ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட், பிகாஸ் ஆர்பிஐ வில் மேனேஜ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் போத் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் பேங்க் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அவங்க இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் அந்த மாதிரி எதுவும் டிஃப்ரென்ஷியேட் எதுவும் பார்க்க மாட்டாங்க. ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே வந்துட்டு தே வில் டூ ஒர்க். ஓகே, அடுத்து ட்ரெஸரி பில்ஸ் ஆர் இஸ்யூடு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தேர் ஆர் நோ ட்ரெஸரி பில்ஸ் இஸ்யூடு பை த ஸ்டேட் கவர்மெண்ட். இதெல்லாம் எதுக்கு கீழே நீங்கள் படிப்பீங்கன்னா மணி மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தேர் வில் பி லாட் ஆஃப் டூல்ஸ் லைக் ட்ரெஸரி பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர், டெபாசிட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஓகேங்களா? அப்புறம் மணி மார்க்கெட், நோட்டீஸ் மணி, கால் மணி, அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து படிப்பீங்க. இது பேசிக்ஸில் மணி மார்க்கெட் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ட்ரெஸரி பில்ஸ்னால் என்ன, ஓகேங்களா, அது ஷார்ட் டேமா லாங் டேமா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஆர் வில் பி கிவன் அட் த டிஸ்கவுண்டட் ப்ரைஸா, இந்த மாதிரி சின்ன சின்ன இது. அப்புறம் அதை ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்களா இல்லை ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டான்றதை படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? டாப் டு பாட்டம் அதை பற்றி எல்லாமே படிச்சு வச்சுக்கணும். எந்தெந்த டேஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் 91 days, 184 days, 364 days. ஓகேங்களா? ஷார்ட் டைம் லெஸ் தென் 1 year தான் இது வந்து அவைலபிளாக இருக்கும். தென் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் படித்து வச்சுக்கணும். ஸோ இது பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இல்லை அப்படின்னா இந்த ஆங்கிளில் படித்து வச்சுக்கோங்க. ஸோ லெட் மீ ரீட் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ட்ரெஸரி பில்ஸ் ஆர் இஸ்யூடு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தேர் ஆர் நோ ட்ரெஸரி பில்ஸ் இஸ்யூடு பை த ஸ்டேட் கவர்மெண்ட். இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. ஓகேங்களா? இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ட்ரெஸரி பில்ஸ் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ட்ரெஸரி பில்ஸ் ஆர் இஷ்யூட் அட் எ டிஸ்கவுண்ட் ஃப்ரம் த பார் வேல்யூ. லைக் தென் ட்ரெஸரி வேல்யூ ட்ரெஸரி பில் அப்படின்னா இப்போ 100 rupees ஆன் ஃபேஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னா ஐ வில் பி கிவிங் அட் த 90 rupees. ஓகேங்களா? வெல் யூ ஆர் கிவிங் டு பேக் பை ரீபேயிங் யூ ஹவ் டு கிவ் 100 rupees கொடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடையாது. பிகாஸ் இட் வில் பி இஷ்யூட் அட் எ டிஸ்கவுண்ட் ஃப்ரம் த பார் வேல்யூ. பார் வேல்யூ மீன்ஸ் ஃபேஸ் வேல்யூ. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் C, 2 and 3 only. ஓகேங்களா? ஸோ இஃப் எனி கொஸ்டின் கம்ஸ் அட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி அப்படின்ற மாதிரி இருந்தால் ட்ரெஸரி பில்க்கு வந்து தெர் இஸ் நோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஒன்லி த டிஸ்கவுண்டட் வேல்யூவில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபேஸ் வேல்யூ 100 rupees இந்த பேப்பர்னால் வில் பி கிவிங் யூ அட் த ப்ரைஸ் ஆஃப் 90. பட் நீங்கள் திருப்பி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 10 rupees போட்டு 100 rupees பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதுதான் அந்த 10 rupees தான் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்குறது. விச் மீன்ஸ் 100 rupees நீங்கள் ரீபே பண்ணுவீங்க. அந்த 10 rupees உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ட்ரெஸரி பில்ஸ்னா என்ன, அது ரிலேட்டட் அதர் டூல்ஸ் யூஸ்டு பை த மணி மார்க்கெட், யூஸ்டு இன் த மணி மார்க்கெட். Okay, we'll go to the next question. When the Reserve Bank of India reduces the SLR, statutory liquidity ratio, by 50 basis points, which of the following is likely to happen? Very simple. 50 points, 25 points அதெல்லாமே விட்டுருங்க. The simple question சிம்பிளாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, RBI SLR ரெடியூஸ் பண்ணால் என்ன ஆகும்? If RBI reduces SLR, what will happen? படிங்க. இந்தியாஸ் ஜிடிபி க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் டிராஸ்டிக்கலி. இதுதான் சொல்கிறேன். அந்த யூசேஜ் ஆஃப் ரேட்ஸ் வந்து ரொம்ப
எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் லைக்லி தட் வில் கோ ராங். ஓகேங்களா? ஸோ வராது. செகண்டு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மே பிரிங் மோர் கேபிட்டல் இன்டு அவர் கண்ட்ரி. ஓகே, அடுத்து பார்ப்போம். ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் மே கட் த லெண்டிங் ரேட்ஸ். இட் மே டிராஸ்டிக்லி ரிடியூஸ் த liquidity to the banking system. இப்போ செகண்ட் படிங்களேன். FII may bring more capital into our country. See, SLR is related to commercial banks வந்து மினிமம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி பேங்க்கிட்டே வச்சுக்கணுன்றது தான் SLR. ஓகேங்களா? ஸோ FII வந்து பார்த்திங்க அப்படின்னா மே பிரிங் மோர் கேபிட்டல் அப்படின்னா நோ, அவங்களுக்கு ஆல்ரெடி இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சி தான் இது பண்ணுவாங்க. பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா லெண்டிங் ரேட்டை வந்து கட் பண்ணி தான் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்தால் தான் ஈல்டு அதிகமாக வரும். ஸோ தட் FII வில் கம். தென் இந்த மாதிரி டைமில் வந்து FII வில் நாட் கம். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் இப்போ SLR கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சி பாருங்களேன், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் மே கட் த லெண்டிங் ரேட். அப்சல்யூட்லி SLR ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அது என்ன, அதுக்கடுத்து இதாகி உள்ளே வந்து அடுத்து பேங்க்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை வந்து கட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ it may drastically reduce the liquidity to the banking system. No, யூஸ்வலாக ரேட் வந்து கட் பண்ணும்போது பேங்க்ஸ் will have more money to give lend. ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸாக லெண்டிங் வில் பி இன்க்ரீஸ்டு. பட் இவங்க என்ன கொடுத்தாங்க? டிராஸ்டிக்கலி ரெடியூஸ் த லிக்விடிட்டி டு த டிராஸ்டிக்கலி ரெடியூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், விச் மீன்ஸ் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் மே கட் த லெண்டிங் ரேட். இப்போ SLR குறைக்கிறாங்க அப்படின்னா அது அப்படியே இதாகி பேங்க்ஸுக்கு வந்துடும். பேங்க்ஸும் ரேட்டை குறைக்க போகிறாங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா SLRனா என்ன, CRRனா என்ன, கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? CRR அப்படின்றது போர்ஷன் ஆஃப் மணி வில் பி டெபாசிட்டட் இந்த RBI கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. வேறாஸ் SLR அப்படின்றது அரௌண்ட் 18 to 0 to 40% வந்து ஸ்டோர்டு வித்தின் த பேங்க்ஸ். அது கேஷாக இருக்கலாம், செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? பேங்க்கிட்டே இருக்கும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி கிவன் பை த RBI. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். எதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், எதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, CRRனா என்ன, SLRனா என்ன, தென் எந்தெந்த பேங்க்ஸுக்கெலாம் வந்துட்டு CRR SLR மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா முன்னாடி நிறைய பேங்க்ஸ் பார்த்தோம். RRB பார்த்தோம், ரீஜனல் ரூரல் பேங்க் பார்த்தோம், கமர்ஷியல் பேங்க் பார்த்தோம், பேமெண்ட் பேங்க் இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? கோஆப்ரேட்டிவ் பேங்க் பார்த்தோம். இதுக்கெல்லாமே CRR SLRன்றதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுமா பண்ணக்கூடாது, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிங்க. ஓகே, இதெல்லாம் கொஷின் தான் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் எக்கானமி கன்சிடர் த ஃபாலோவிங்: பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், பப்ளிக் டெட், பப்ளிக் ரெவென்யூ. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பேங்கிங்கில் வந்து படிப்போம். தேர் ஆர் 2 திங்ஸ். ஓகேங்களா? பப்ளிக் ஃபினான்ஸில் இது படிப்போம். ஒன்று வந்து மானிட்ரி பாலிசி, இன்னொன்று ஃபிஸ்கல் பாலிசி. மானிட்ரி பாலிசி ஆஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ் தட் இட் வில் பி டன் பை த RBI. வெராஸ் பப்ளிக் இது வந்து ஃபிஸ்கல் பாலிசி வில் பி டன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து எதுக்காக பண்ணுறோம்? இப்போ கொஷின் வந்து பாருங்கள், which of the following are the components of the monetary policy? Monetary policy will be used by the RBI, like bank rate. ஓகேங்களா? மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, எத்தனை பர்சன்டேஜ் இப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, டெபாசிட் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, நம்ம லோன் வாங்கினா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அதெல்லாம் பற்றி பேசுகிறது தான் பேங்க் ரேட். தென் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டுங்களா? பர்ச்சேசிங் அண்டு செல்லிங் த கவர்மெண்ட் செக்யூரிட்டி பை த சென்ட்ரல் பேங்க்ஸ், அதுதான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மானிட்ரி பாலிசி. அதர் தென் தட் பப்ளிக் டெட்டும் பப்ளிக் ரெவென்யூ இது ரெண்டும் வந்து comes under the fiscal policy. Okay, not under the monetary policy. So 1 and 2 only is the right answer. சரிங்களா? பட் நீங்கள் போய் டீட்டெயிலாக படித்து வச்சுக்கணும். மானிட்ரி பாலிசினா என்ன, ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, RBI மானிட்ரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, லைக் CRR, SLR, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள். ஃபிஸ்கல் பாலிசியில் கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுறாங்க டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன் ஆர் மணி சப்ளை, லைக் டேக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும், இன்ஃப்யூசிங் த மணி லைக் த்ரூ பப்ளிக் ப்ராஜெக்ட்டு, இந்த மாதிரி ப்ராஜெக்டில் வந்து போடுறதா இருக்கட்டும், எக்ஸ்பான்ஷனரி பாலிசிஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து கான்ட்ராக்ஷனரி அண்ட் எக்ஸ்பான்ஷனரி பாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்த கொஸ்டின் எகெயின் 2013 கேட்டிருக்காங்க. இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ரெஃபர்ஸ் டு. பார்த்தீங்களா? நம்ம ஆல்ரெடி 3வது தடவை இதை பார்க்குறோம்.
என்னன்றதை பார்ப்போம். borrowing by scheduled banks from RBI, no. lending by commercial banks to industry and trade, no. இதுக்கும் அதுக்கும் எதுவும் கிடையாது. ஆனால் சி பாருங்களேன், purchase and sale of government security by the RBI, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து தேர்ட் டைம் பார்க்குறோம். இதை பற்றி நமக்கு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்றதுனா தெரியும். எதர் பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பை த RBI, சென்ட்ரல் பேங்கே டைரெக்டாக பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா டு கண்ட்ரோல் த மணி சப்ளை, விச் மீன்ஸ் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா. இன்கேஸ் அஸ்யூம் தட் ரொம்ப இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, எல்லாமே ப்ரைஸ் ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, பீப்புள்கிட்ட நிறைய பணம் வந்து புழங்கிட்டு இருக்குது அப்படின்னா பீப்புள் வில் பி கம்மிங் டு செல் த மார்க்கெட். ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் மார்க்கெட்டில் எக்கனாமியில் அதிகமாக இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் பயங்கரமாக பணம் இருக்குது அப்படின்னா RBI வில் பி திங்கிங், ஓகே மக்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அப்போ நிறைய பணம் இருந்துச்சுன்னா டிமாண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், அப்போ இன்ஃப்ளேஷன் ரொம்ப மேலே போயிடும், இல்லை அவ்வளோ இருக்கக்கூடாது, மணி சப்ளை வந்து கொஞ்சம் சக் பண்ணும் அப்படின்றதுக்காக RBI வில் பி கம்மிங் டு செல் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அப்போ செல் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம அந்த செக்யூரிட்டிஸ் வாங்கிட்டு பணத்தை கொடுப்போம். ஓகேங்களா. அப்போ எல்லோரும் இந்த மாதிரி கொடுக்கும்போது எக்கனாமியில் வந்து மணி சப்ளை வில் பி ரிடியூஸ்டு. ஓகேங்களா. ஸோ செக்யூரிட்டியை செல் பண்ணும்போது மணி வில் பி ரிடியூஸ்டு. வேற ஆப்போசிட்டாக யோசிங்க, பணமே இல்லை. ஓகேங்களா. RBI திங்கிங் தட் இல்லை யார்கிட்டையும் பணம் இல்லாமல் இருக்கே, கொஞ்சம் மணி உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது கவர்மெண்ட் வில் பி கம்மிங். இப்போ ஆல்ரெடி விற்றுருந்தாங்கல்ல, அதெல்லாம் பீப்புள் வில் பி ஹேவிங் தட் செக்யூரிட்டி. கவர்மெண்ட் வில் பி கம்மிங், சென்ட்ரல் பேங்க் வில் பி கம்மிங் அண்ட் பர்ச்சேசிங் த செக்யூரிட்டிஸ். ஓகேங்களா. எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மணியை வந்து கொடுப்பாங்க. அப்போ மணி சப்ளை வில் பி இன்க்ரீஸ்டு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஓகேங்களா. OMO அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், பையிங் பர்ச்சேசிங் அண்ட் செல்லிங் த கவர்மெண்ட் செக்யூரிட்டி டைரக்ட்லி டன் பை த RBI. ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஆப்ஷன் C is the right answer. We'll go to the next question. Which one of the following activities of the RBI is considered to be the part of sterilization? ஓகேங்களா. இப்போ ஸ்டெரிலைசேஷன் இது 2024 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. வெரி ரீசெண்ட்லி கேட்ட கொஸ்டின். இப்போ நம்ம எகெயின் பேங்கிங்லேருந்து படிச்சிருப்பீங்க. ஸ்டெரிலைசேஷன்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒன் ஆஃப் த மானிட்டரி பாலிசி டூல். ஓகேங்களா. எதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டு நியூட்ரலைஸ் த இம்பேக்ட் ஆஃப் த ஃபாரெக்ஸ். ஓகேங்களா. இப்போ ஃபாரின் மணியில் வருதில்ல, ஃபாரெக்ஸோட இம்பேக்டை கம்மி பண்ணுறதுக்கு தான். ஃபாரெக்ஸோட இம்பேக்ட் வந்துட்டு டொமஸ்டிக் கரன்சியில் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டெரிலைசேஷன் அப்படின்ற இது பண்ணுவாங்க. ஸ்டெரிலைசேஷன்றது ஒன்றும் கிடையாது, எகெயின் பர்ச்சேசிங் அண்ட் செல்லிங் ஆஃப் த பாண்ட்ஸ் தான், செக்யூரிட்டிஸ் தான் பை சென்ட்ரல் பேங்க். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், கண்டக்டிங் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். எகெயின் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடாக இந்த தீம் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கணும். பர்ச்சேசிங் அண்ட் செல்லிங் த, எப்போ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எப்போ செல் பண்ணுவாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃப்ளேஷன் இருக்குது, பயங்கரமாக இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் வில் பி செல்லிங் த செக்யூரிட்டிஸ் டு சக் த மணி ஃப்ரம் த எக்கானமி. இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது, டல்லாக இருக்குது, ரொம்ப இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா RBI வில் பர்ச்சேஸ் த செக்யூரிட்டிஸ் ஃப்ரம் த பப்ளிக் அப்படின்றதெல்லாம் தெரியணும். ஓகேங்களா. ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The Reserve Bank of India acts as a bankers bank. This would imply which of the following? ஸோ bankers bank இது வந்து பழைய கொஸ்டின் 2012 கேட்டது. ஸோ உங்களுக்கு அந்த அந்த டேர்மோட இது வந்து புரியும்னு நினைக்கிறேன். பேங்க்குக்கெல்லாம் பேங்க் யார் அப்படின்றது RBI. எதை வச்சு இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதர் பேங்க்ஸ் ரீடைன் தர் டெபாசிட் வித் RBI. நம்மெல்லாம் பேங்க்குக்கிட்ட போய் டெபாசிட் பண்ணுறோம், ஆனால் பேங்க்கே டெபாசிட் பண்ணுற இடம் RBI. அதனால் பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், உண்மை தான். த RBI lends fund to the commercial banks in times of need. கரெக்ட். நம்ம வந்து ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதெல்லாம் பார்த்துருப்போம். ரெப்போ ரேட் அப்படின்றத வந்துட்டு பேங்க் வந்து RBI வாங்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க. ஓகேங்களா. பேங்க்ஸு RBI கிட்ட பாரோ பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க, அதை தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ், RBI will lend to the funds to the commercial bank in need of time. That's correct. தேர்டு, the RBI advises the commercial banks on monetary matters. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ரீசனுக்கு தான் பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D 1, 2 and 3. ஓகேங்களா. ஆல் தி above is the right answer. So we'll go to the next question. Again very இந்த OMO ரிலேட்டடான கொஸ்டின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் வந்துட்டு இதோடு நம்ம 5th கொஸ்டினாக பார்க்குறோம். ஓகேங்களா. சரி பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் எக்கானமி
consider the following statement. If the inflation is too high, the Reserve Bank of India is likely to buy government securities. நான் இதுக்கு முன்னாடி இருந்து இதை தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இஃப் த இன்ஃப்ளேஷன் இஸ் டூ ஹை, பணப்புழக்கம் நிறையா இருக்குது, என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ வில் பி கம்மிங் அண்டு செல் த, ஓகேங்களா, செல் த மார்க்கெட் டு சக் த மணி, டு கெட் பேக் த மணி டு த ஆர்பிஐ, ஓகேங்களா, ஃப்ரம் த பப்ளிக். பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டு பை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அப்போ பை பண்ணாங்க அப்படின்னா மணி வில் பி எகெயின் இன்ஃப்யூஸ்டு, ஓகேங்களா. அப்போ எகெயின் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் போய்ட்டுருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்சல்யூட்லி ராங்காக, பேசிக் கான்செப்ட் அவ்வளோதான். பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா செல் பண்ணுவாங்களா இன்ஃப்ளேஷன், அப்போ அது நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணாலே ஆன்சர் வந்துடுது. வெரி சிம்பிள். இங்கே எப்படி அழகாக எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் ஆகுது பாருங்கள், ஓகேங்களா. அப்போ நீங்கள் செகண்ட் பாருங்களேன், இஃப் த ருபி இஸ் ரேபிட்லி டிப்ரிசியேட்டிங், ஆல்ரெடி பார்த்தோம் ருபி டிப்ரிசியேஷன் பற்றி. RBI is likely to sell dollars in the market. அந்த இதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு எஸ், RBI is likely to sell the dollar in the market. ஏன் அப்படின்னா ருபி டிப்ரிசியேட் அப்படின்னா என்ன அர்த்தம், இட்ஸ் டாலரோட டிமாண்ட் வந்து அதிகமாகுது, வேற ருப்பியோட டிமாண்ட் வந்து குறையுது, ஓகேங்களா. ருப்பி யாருமே வேணான்றாங்க, அதனால இதோட வேல்யூ வந்து இழக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டிமாண்ட் வந்து அதுக்கு டாலருக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ RBI likely to sell the dollar. RBI will infuse the dollar inside the market. அப்போ டிமாண்ட் வந்துட்டு மேட்ச் ஆகிடுமா, ஓகேங்களா. ரொம்ப டிமாண்ட் வந்து இருக்காது, சப்ளை நிறைய இருக்கிறதுனால கம்மியாக ஈக்குவலைஸ் ஆகிடும். ஸோ அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் USA ஆர் யூரோப்பியன் யூனியன்ஸ் வேர் டு ஃபால், தட் இஸ் லைக்லி டு இன்டியூஸ் RBI டு பை டாலர்ஸ். தட்ஸ் ட்ரூ. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கே அதிகமாகுது, நம்ம நிறைய டாலர் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வி வில் பி ஹேவிங் என்ன சொல்கிறது, எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்போ நமக்கு நிறைய ஈல்ட் ரேட் வந்து நிறைய கிடைக்கும், ஓகேங்களா. சிம்பிள். 2 and 3 is the right answer. Again, one more important concept. If the RBI decides to adopt an expansionist monetary policy, which of the following would it not do அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ RBI வந்துட்டு எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி பண்ணிச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அந்த நாட்டு அதெல்லாம் ஃபார் டைம் பீயிங் ரிமூவ் பண்ணிடலாம். கட் அண்ட் ஆப்டிமைஸ் எஸ்எல்ஆர் கட் பண்ணுவாங்களா? இப்போ எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படின்னா எஸ்எல்ஆர் கட் பண்ணுவாங்க. எஸ், ஃபஸ்ட்டு கரெக்ட். இன்க்ரீஸ் த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட், நோ, அதை பண்ண மாட்டாங்க. கட் த பேங்க் ரேட் அண்ட் ரெப்போ ரேட், டெஃபினெட்லி எக்ஸ்பான்ஷன் பண்ணோம் அப்படின்னா எகெயின் கட் பண்ணுவாங்க. இப்போ மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் எகெயின் மணி சப்ளை வந்து குறைக்கிற மாதிரி தான். இப்போ படிப்போம், நாட்டுன்னு கேட்குறாங்க, எதை பண்ண மாட்டாங்கன்னு கேட்குறாங்க. அப்போது 2 only இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேங்களா. எக்ஸ்பான்ஷன் அப்போ ரேட்டை கட் பண்ணுவாங்க, ஆனால் கொஸ்டின் வந்துட்டு நாட் டூ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்படியே ஆப்போசிட் 1 and 3 நமக்கு ஆன்சர் வந்துச்சு. அப்போ இதில் என்ன 2 only இஸ் த ஆன்சர். ஸோ இன்க்ரீஸ் த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, அதை வந்து பண்ண மாட்டாங்க, டிக்ரீஸ் தான் பண்ணுவாங்க, ஓகேங்களா. வெரி சிம்பிள் ஆன்சர். பட் கொஸ்டின் படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் செஷன். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இன் இந்தியா credit rating agencies are regulated by the RBI. Second, the rating இதிலே இருக்குது credit rating agencies are regulated by the RBIன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிரெடிட் ரேட்டிங், கேபிட்டல் மார்க்கெட், இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி தான் பண்ணுவாங்க, RBI பண்ண மாட்டாங்க. எகெயின் ஒன்று ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ரொம்ப ரொம்ப பேசிக்காக நம்மளுக்கு இது தெரியுதான்றது தான் செக் பண்ணுவோம். ஈவன் 2025லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செபி ரிலேட்டடான வெரி பேசிக் கொஸ்டின் வந்து வந்திருக்கும், ஓகேங்களா. இப்படி ஒரு பாடி இருக்குதுன்னு தெரிஞ்சால் நமக்கு போதும், இவங்களோட பேசிக் ரூல்ஸ் தெரிஞ்சாலே போதும். நம்ம அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ எவ்வளோ படிச்சுட்ருப்போம், எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட்டு, இன்டெப்த்தாலாம் படிச்சுட்ருப்போம். அந்தளவுக்குலாம் போகணுன்றது அவசியம் கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, பட் அந்தளவுக்கு மெனக்கிடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி பேசிக்ஸ் படிச்சுட்டு கூட ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ 1 ரிமூவ் பண்ணிங்கன்னா 2 and 3 இஸ் த ஆன்சர். த ரேட்டிங் ஏஜென்சி பாப்புலர் known as ICRA is a public limited company. தெரியாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிரிக் ஒர்க் ரேட்டிங் இஸ் அன் இந்தியன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. இப்படி ஒன்று இருக்கா என்னன்றது நமக்கு தெரியாது. பட் ஃபஸ்ட்டு பாருங்கள், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ரெகுலேட்டட் பை த செபி, அதை தூக்குனாலே ஆன்சர் வந்துடுதா. ஸோ வெரி சிம்பிள், வில் அரைவ் அன் ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதில் வந்து ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்லேருந்து எப்படியெல்லாம் கேட்டிருந்தாங்க, ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின்ஸ் அதிலிருந்தே பார்த்தோம். தென் RBI பற்றி வளைச்சி கேட்டாங்க.
ஆர்பிஐ என்ன பண்ணும், எக்ஸ்பான்ஷனரி பாலிசி என்ன பண்ணும், என்ன டூல் கையில் எடுப்பாங்க, ஓகேங்களா, அதையும் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் காட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தட் வித் ரெஸ்பெக்ட் டு பேங்கிங் இன் எக்கானமி அண்ட் ஆர்பிஐ ரோல்ஸ் அண்ட் அதர் டூல்ஸ் இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த தீம் ஐடென்டிஃபை பண்ணி இதில் நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே யூ கேன் ஸ்கோர் a very good score and you can solve very easily at the comfortable level of the examination. So thank you so much. All the very best to all of you. Thank you so much.